இவங்க நாயனக்காரங்க நம்ம காம்பவுண்ட்ல தான் குடியிருக்காங்க. வாங்க. யாருங்க? வாடகைக்கு வீடு பார்க்க கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? இவங்களும் நம்ம வீட்டுல தான் குடியிருக்காங்க. இங்க சொக்கலிங்க யாருண்ணே? நான் தான். என்ன சமாச்சாரம்? ஜாமான் அனுப்பிச்சிருக்காங்க. யார்? கொத்தவங்களா? ஐயர்வாளா? இல்ல பேராவூரி காலகத்துல இருந்து பிரேஸ் சூட சார் அனுப்பிச்சிருக்காரு. பிரேஸ் சூடன்னா அந்த கண்ணாடி போட்ட போஸ்ட் மாஸ்டர் தானே? ஆமாண்ணே, அவர் தான். அவர் எதுக்கு இவ்வளவு ஜாமான் அனுப்பிச்சிருக்காரு? ஏதோ மச்சன் மேல கோமா இருந்துருப்பாடு போல இருக்கு, அதான் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு தான் அந்த சொக்கலிங்கம்மா. அண்ணே சொக்கலிங்கண்ணே, நீங்க என்ன வாசிக்கிறீங்க? உங்க மச்சனை வாசிச்சிருக்காரு, வந்து கேளுங்க. யாரு? எல்லாம் உங்களை பார்க்கத்தேன். பாருங்க பாருங்க. யாருங்க? அண்ணே நீங்க தான் சொக்கலிங்கம் அண்ணே. உங்க மச்ச ஃப்ரை ஸ்டூடெண்ட் சார் சீரெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. எல்லா ஜாமானையும் இறக்கிருக்கேன். என்னது? சீரை திருப்பி அனுப்பியிருக்காரா? ஆமாண்ணே, நீங்க தான் வீட்டில் கை நினைக்காம வந்துட்டீங்க, அதனால கோவத்தில் சீர் சாமானை திருப்பி அனுப்பிச்சுட்டாரு. ஜாமான்களை சீக்கிரம் இருக்குங்கண்ணே, நான் இப்போ கிளம்புனேன். என்னண்ணே இது? அவன் தான் கோண புத்திக்காரன் நல்லா தெரியும். இவ்வளோ அஷ்டகோணெல்லாம் இருக்கும் புத்தின்னு தெரியாது. என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? நான் கிளம்பணும்ண்ணே. ஏன் பதச்சப்படுற? இரு, வேற ஏதாவது சொல்லி விட்டாரா? சொல்லி விட்டுருக்காரு, உங்க வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்கிறான்னு இருக்கா. உனக்கு எனக்கு என்னையா விரோதம்? பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறதுக்கு? குடிக்க மாட்டேனே, போஸ்ட் மாஸ்டர் கூலி வாங்கியிருக்கல, அவர் எனக்கு உத்தரவு விட்டுருக்காருல்ல. என்னண்ணே இவரு இப்படிப்பட்ட மனுஷனா இருக்காரு? என்ன பண்ணலாம் இப்போ? சரி, அவனை மாதிரி நாம இருக்க முடியுமா? ஒரு எட்டு போய் சமாதானப்படுத்தி சாமான் சட்டை இறக்கி வச்சுட்டு வர வேண்டியதுதான். தம்பி நீங்க வண்டி எடுத்துருப்பீங்க, நாங்களும் வரோம். இல்லண்ணே, சீர் சாமான் இறக்கி வச்சுட்டு திரும்பி பார்க்காம வர சொல்லிட்டாரு. என்ன அவனோட மோசமான ஆளா இருக்க? வேணா திரும்பி போறதுக்கு நாங்க பணம் கொடுக்குறோம். எப்படிண்ணே? வாடகை அவர்கிட்ட வாங்கிட்டல, எங்களுக்கு உங்க குழு இருக்குல்ல. இப்ப நீ வண்டி எடுக்கிறியா? இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். உனக்கு வேண்டிய கூலியை வாங்கிட்டு போ, அவ்வளவுதானே. உழைக்க தெரியாத ஆளா இருக்கேயா? திரும்பி போகும்போது காலியா தானே போற, அதுக்கு காசு கொடுக்குறோங்கிறோம்ல. சரி, நல்லா வாங்கினே. ஏங்க பாத்து பேசுங்க. அந்த மனுஷன் கிறுக்கு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்க போறாரு. பிரச்சனை வராம பாத்துக்கங்க. நல்லா சிரிச்ச மோத்தோட போய் சுமூகமா பேசி முடிச்சுட்டு வாங்க. சொல்லிட்டல, அந்த ஆளை வாயே திறக்க விடாம நாங்களே பேசி சீர் சாமானை இறக்கி வச்சுட்டு வந்துடுறோம் பாரு. செருப்போட்டு போலாமாப்பா? இதோ வந்துடும்ப்பா, இருப்பா. இருக்கண்ணே. சரி பண்ணியாச்சா? சரியா இருக்கு மேடம். என்ன இந்த டெய்லர் வரான்? பாவம் மேடம், கோவி மன்னிச்சு விட்டுறலாம் மேடம். வரட்டும் வரட்டும். சரி, இந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து என் டேபிள்ல வச்சுருங்க. அப்புறம் அந்த பக்கத்து ரோட்ல உள்ள ப்ராப்ளமையும் சரி பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம், பார்த்துடலாம் மேடம். கோபி, நான் புஷ்பாத்த பேசுறேன்ப்பா. சொல்லுங்க. நானும் மகாவும் இப்ப காரைக்குடி பஸ்ல வந்துட்டு இருக்கோம்ப்பா. அப்படியா? ஆமாப்பா. ஹலோ அத்தா, நான் மகா. சொல்லு மகா. நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? என்னையா அம்மா பஸ் ஸ்டாண்ட் வந்து கூட்டிட்டு போறீங்களா? இல்லையம்மா, நான் ஒரு முக்கியமான பிரச்சனையில இருக்கேன். அப்படியா? இல்ல, நீங்க வந்துருமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்துருமா, நான் பாத்துக்கிறேன். சரி அத்தா. உன் லவ்வுக்கு சொல்ல பாண்டே, எங்க இருக்க? நான் வெளில இருக்கேனே. இல்ல, மகாவும் அத்தையும் பேராவூர்ல இருந்து வர்றாங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல போய் நீ போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். அப்படியே? ஒரு ஆட்டோ வச்சுக்கப்பா, போய் கூட்டு வரியா? சரிண்ணே சரிண்ணே. ஓகேண்ணே. ஓகே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். ஓகேண்ணே ஓகேண்ணே, பாய்ண்ணே. மச்சான் அப்புறம் பாப்போம், போயிட்டு வரேன். சரி சரி, கிளம்பு. அழகா இருக்குண்ணா. நல்லா தான்டா. உயிரின் உயிரே உயிரின் உயிரே. கொஞ்சமாவது எக்ஸ்ட்ரா வச்சிருக்காளா பாரு. ஒரு மனுஷனுக்கு 10 பத்தாது ஒன்று. பருக்கு பருக்கே எண்ணி சமைக்கிறதுல அவங்க ஆத்தா மாதிரியே இருக்கா.
யார் அது? இவங்க தானே? இவங்க எதுக்கு இங்க வராங்க தேவையில்லாம? பார்த்துனேன். என்ன மாப்பிள்ள தனியா இருக்கீங்க? இப்பதான் 3 பேரா இருக்குமே. மாப்பிள்ள தப்பு நடந்து போச்சு. நீங்கள் இப்படி பண்ண போக நாங்கள் அப்படி பண்ண முடியுமா ஆயிப்போச்சு. எப்படி பார்த்தாலுமே என் மனசுக்கு நீங்கள் பண்ணது தவறுன்னு தோணுது. பொதுவாக மனுஷனுக்கு கோபம் வரலாம், ஆனால் உங்களுக்கு நீங்கள் பண்ணது நியாயம் தோணுதா? ஒன்றும் புரியல. மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் நீங்க நம்ம வீட்டு மாப்பிள்ள. சுமதிக்காக அனுப்பிச்ச சீரை நீங்க திருப்பி அனுப்பிச்சிட்டீங்களா மாப்பிள்ள? எங்க திருப்பி அனுப்புறதுக்கு அதனை விலாசம் இல்லாத லெட்டரா? நீங்க போஸ்ட் மாஸ்டர் உங்களுக்கு சொல்லணுமா? விலாசம் இல்லாத லெட்டர் திருப்பி அனுப்ப மாட்டோம், கிழிச்சிரும். அதை கிழிக்கலாம் மாப்பிள்ள, ஆனா இது சீரு. இதை நீங்க திருப்பி அனுப்பிச்சா அப்புறம் நம்ம குடும்ப ஒத்துமை என்ன ஆகுது? குடும்ப ஒற்றுமையா? அப்படின்னா புரியுது, உங்க கோபம் புரியுது. இல்லை, நேற்றுக்கு வீடு வரை வந்து சாப்பிடாம போயிட்டோம், அதை மனசுல வச்சுட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் இன்னைக்கு வந்தோம். மாப்பிள்ள இன்னைக்கு நம்ம அடிச்சுக்குவோம், நாளைக்கு ஒன்று கூடிக்குவோம். இப்போ என்ன உங்களுக்கு நேற்றுக்கு நாங்கள் சாப்பிடாம போயிட்டோம்னு வருத்தம் தானே? இன்னைக்கு கையை நினைச்சிடுறோம். இது வேண்டாம். இல்லை புரியுது. நேற்றுக்கு விருந்து வச்சோம், அது நீங்க சாப்பிடல, இது என்னது வெறுஞ்சோறுங்கிறீங்க. எங்களுக்கு இதுதான் விருந்து. ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காம சாப்பிடணும். அதுக்கு இல்ல, என்னது இது? என்னது என்ன எச்சு பண்ணிட்டேன்னு பாக்குறீங்களா? மாப்பிள்ளை எச்சில நாங்க பெருமையா சாப்பிடுவோம். இது மிளகாடு. அப்பா பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு வருத்தமா சொல்றீங்களா மாப்பிள்ள? ஓஹோ, நம்ம கையை நினைக்காம போயிட்டு இப்ப வந்து கையை நினைக்கிறோம். ஆனந்த கண்ணீரை. நல்ல மனசு மாப்பிள்ள உங்களுக்கு. விருந்து வைக்கும்போது சாப்பிடாம இப்ப வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். எப்படியோ சாப்பிட்டாச்சு, சம்பவம் ஆயிடுச்சு. சீரை இறக்கி வாங்கிப்பா. புஷ்பா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிருக்கான். அடடே, மாப்பிள்ளைக்கு என்ன பெருந்தன்மை. புஷ்பாவை இந்த வயசுல வேலைக்கு அனுப்பிச்சிருக்காரு. புஷ்பாவை தனியா அனுப்பிச்சிருக்காரு. மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் நீங்க சொன்னீங்க. நீ தான் நம்ப மாட்டேன். பொண்ணோட அனுப்பிச்சிருக்கேன். நீ சொன்னதான் சரி. சரி, புஷ்பாட்ட சொல்லிடுங்க, அருமையான சாப்பாடு தனியா ஜமாயிங்க. வர மாப்பிள்ள, லெமன் ரைஸ் சூப்பர். அண்டன் சொன்னாப்புல தனியா ஜமாயிங்க. தனியா ஜமாய்க்கவா? அவங்க கை நினைக்கிறேன்ட்டு என் வயிற்ற காயப்பட்டாங்களே. நல்லா வந்தாங்க. அத்தை பாண்டி நல்லா இருக்கியா? டிராவல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? மகா எப்படிமா இருக்க? கோபி தாவலையா? கோபியனுக்கு தான் முக்கியமான வேலையா, அதான் என்ன அனுப்பி வச்சாரு. அதான் நான் வந்திருக்கேன்ல, பாருங்க உங்களுக்கு ஆட்டோலாம் வெயிட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க அத்தை. மகா படிப்புலாம் முடிஞ்சா? இன்னும் முழுசா முடிக்கல, பாதி இருக்கு. அப்படியா? ஆமா, உன் படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு? அதை பத்தி ஏன் கேக்குறீங்க? அது பாட்டு போயிட்டு இருக்கு. அப்புறம் மகா படிச்சு முடிச்சு என்ன பண்ண போற? தெரியல. கோபி தனக்கு அப்படி என்ன வேலை? ஏதோ திடீர்னு முக்கியமான வேலையா, அதான் போயிருக்காரு. அத்தா நல்லா இருக்காருல்ல? எனக்கு என்ன மகா, நல்லா தானே இருக்கேன். நீங்க இங்க தானே இருக்கீங்க? நான் கோபியை தானே கேட்டேன். இருக்காரு. போலாமா? உட்காருங்க. ஏறுங்க. இப்படியே போலானே. வந்துட்டோம்ல, இறங்குத்த. எவ்வளோண்ணே? 40 ரூபாண்ணே. வச்சுங்க. சரிண்ணே. வா புஷ்பா. அண்ணி வா மகா. வாங்கத்த. வாங்க மகி இருக்கமா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். காலேஜ் ப்ராஜெக்ட் வொர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. உட்கார. உன்னையும் திருப்பி அனுப்பிச்சிட்டாரா? என்ன நீ சொல்றீங்க? யாரு? உன் புருஷன் தான்.
நேத்து விசேஷத்துல சாப்பிட மாட்டோம்ல, ஆமா. அதனால சீரெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. உடனே நீ வந்து நிக்கிற, அதான் கேட்டேன். சீரை திருப்பி அனுப்பிட்டாரா? என்ன நீ சொல்றீங்க? ஆமா புஷ்பா, காலையிலே வந்துருச்சு, உனக்கு தெரியாதா? ஐயோ, எனக்கு தெரியாத நீ. அண்ணன் துடிச்சு போயிருப்பாரு. இப்ப அண்ணன் எங்க? அந்த கூத்தையே கேக்குற. அதே வண்டில ஏறி உன் புருஷனை சமாதானம் பண்ணி இவங்க 2 பேரும் கிளம்பி போயிருக்காங்க உங்க வீட்டுக்கு. நினைச்சேன் நேற்று நீங்க எல்லாரும் கோவச்சிட்டு சாப்பிடாம வந்ததால வேற ஏதாவது குரங்கு சேட்டை பண்ணுவார்னு நினைச்சேன். ஆனா இப்படி சீரை திருப்பி அனுப்புவார் நினைக்கவே இல்லை. நீ நீங்க 2 பேரும் போயிட்டு நிதானமா வாங்க, தாராளமா வழியன்னு சுச்சது இதுக்கு தானா? ஏய் ஏய், எதுக்காக கண்ணுங்கிற? இப்படி ஒரு மனுஷன் வந்து எனக்கு வாச்சிருக்காரு அண்ணி. கொஞ்சம் கூட மனுஷங்களோட அருமை தெரியாம காலம்பரம் இந்த அளவு நான் சீப்பட வேண்டியதா இருக்கு. ஆனாலும் நீங்களும் நேற்று சாப்பிடாம வந்துட்டீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீ சடங்கு வச்சதை எல்லாம் ஒன்னா சேரணும் தானே, கடைசியில எல்லாம் தலையில மாறி போச்சு. அத்தை, அம்மா நேத்துல இருந்து ஒரே அழுக. இப்ப சும்மா ஏன் அழுதுட்டே இருக்க? அழுகதானே நீ நமக்கு தோண. மனசு கேட்காம தான் நான் அவருக்கு தெரியாம அண்ணனை பார்க்க இங்கே வந்தேன். அண்ணன் என்னடா அங்க போயிட்டாரு. சரிம்மா, ரொம்ப அழுகாத. வா, பசியோட இருப்ப, வாமா சாப்பிடலாம். எந்திரிச்சு வாமா. தனி வீடு, தனி சமையல், தனி பந்தி, தனி குணம். என்னடா ராமனும் லட்சுமணனும் ஜோடியா வந்திருக்கீங்க? கோசலைய பார்க்கத்தான். ஏம்மா எப்படி இருக்கிற? எனக்கு என்னடா, நான் இந்த வயசுலயே மகாராணி மாதிரி சரி இருக்கேன். சரி. ஏம்மா, ஒரு பிள்ளைக்கு 3 பிள்ளை பெத்த மகாராசினி, ஒத்த மரம் மாதிரி தனியா இருந்து கஷ்டப்படணுமா? தனியா இருந்தா கஷ்டம்னு எந்த கிரிக்கெட்டா சொன்னது? நீ பெத்த பிள்ளை நான் தான் சொல்றேன். ஓ விவரம் அவ்வளவுதான். அப்படி போடு. தனியா இருக்கிறதா எனக்கு நிம்மதி. அடிங்கிறதுக்கு ராசவம் இல்ல, புடிங்கிறதுக்கு மந்திரி இல்ல. என் சௌரியத்துக்கு தூங்க, எந்திரிக்க, சமைக்க, சாப்பிடணும்னு இருக்கேன். அதை விட்டுட்டு ஓ வீட்லயும் இவன் வீட்லயும் வந்து இருந்தா உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். 100ல ஒரு வார்த்தை சொன்னமா. ஏமா இவ்வளோ பேசுற நீ? எப்படிதான் எங்க அப்பாவோட சேர்ந்து வாழ்ந்து எங்களை பத்தியோ. அது அப்படித்தாண்டா. என் புருஷனோட குணத்துக்கும் அனுசரிப்புக்கும் இந்த சீமையில ஈடு என்ன யாருமே கிடையாதுடா. பெருமையா இருக்குமா? நீ உயர்வா பேசுற ஒரே ஒரு சீவன் எங்க அப்பா தான் நினைக்கும் போது, அடடா இதுக்காக உனக்கு சிலையே வைக்கலாம். இந்த பேச்செல்லாம் கிடக்கட்டும்டா. சபையில வச்சு வீட்டு மருமகனை மூக்க இருக்கிற மாதிரி பேசினீங்களே, அவ்வளவு திமிராடா உங்களுக்கு? யாருக்குமா திமிரு? எவனாவது சொந்த மச்சான கை நீட்டி அடிப்பானா? அதுவும் நம்ம ராசப்பா சின்ன குழந்தை மாதிரி. அவனை அந்த ஆளு கை நீட்டி அடிச்சிருக்கான், அதை கேட்காம எங்களை திட்டுற? ஏய், நீங்க பண்ண தப்பு மட்டும் பேசுங்கடா, பேச்ச மாத்தாதீங்கடா. ஏன்டா கை நினைக்காம போனீங்க? ஏன் கை நினைக்காம போனோம்? அவன் அடிச்சதுனால கை நினைக்காம போனோம். ஏமா ராசப்பா உன் சொந்த புள்ளமா, முதல்ல உனக்கு தான் கோவம் வரணும். என்னமா அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற நீ? ஏய், கூறு கட்டி போய் பேசாதீங்கடா. 1000 தான் இருந்தாலும் அவர் மருமக, அவரை மதிச்சு பொறுமையா தான் போகணும். அது சரி, இப்ப எதுக்குடா ஜோடி சேர்ந்து வந்திருக்கீங்க? கையை நினைக்காம போயிட்டோம்ல, சீரை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. நியாயம் தானே? சீரை திருப்பி கொடுத்துட்டு கை நினைச்சிட்டு சமாதானப்படுத்திட்டு வரோம். பரவாயில்ல, இப்போது உங்களுக்கு புத்தி வந்துச்சே. உன் மருமகனை சப்போர்ட் பண்ணாம இருக்க மாட்டிய? யாருண்ணே? புஷ்பா. என்னம்மா புஷ்பா? அண்ணே, நானும் மகாவும் நம்ம வீட்டுல இருந்தானே பேசுறோம். புஷ்பாவும் மகாவும் நம்ம வீட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம வீட்டுக்கா? ஏம்மா இத்தனை நேரம் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு ஒரு வார்த்தை இதை பத்தி சொல்லி அவரு? அண்ணே, அவர்கிட்ட நான் சொல்லாம வந்திருக்கேனே. என்னம்மா நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லாமே வந்திருக்கீங்களா? மா உள்ள பிரச்சனை பத்தாதா, புதுசா உன்னை கலப்புறிய? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாதுண்ணே. சரி அங்கேயே இரு, நேரில் வந்து பேசிக்கிறோம். இல்லைண்ணே, அவர்கிட்ட சொல்லாம வந்திருக்கோம். அவருக்கு தெரிஞ்ச காய்ச்சி ஊச்சன்னு கத்துவாருண்ணே. உடனே கிளம்பணும்ண்ணே. ஏம்மா அப்போ உன்னை இன்னைக்கு பார்க்க முடியாதா? உங்களை பார்க்கணும் தானே நான் இங்கே வந்தேன். நீங்கள் 2 பேரும் அங்கே போயிட்டீங்க, பார்க்க முடியாமல் போச்சேண்ணே. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இதுவும் ஒரு விளையாட்டு. சரிம்மா, நீ வந்து ஃபோன் பண்ணு எனக்கு. சரிண்ணே. போலாம்.
நாங்க கிளம்புறோம்மா. சரி போயிட்டு வாங்கடா. ஏம்மா நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எடுத்து எடுத்து நீயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நீ பெத்த பிள்ளை தானே, நாங்கள் ஒரு வா சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டியா? உன் காரக்குழம்பு வாசனமா 10 அடி தூரத்துல வரப்பவே மூக்க தொலைக்குது. ஏண்டா என்ன பெருமைக்கு மாவடிக்க சொல்றியா? நானே ஒத்த ஆளு, எனக்கு மட்டும் அளவா எண்ணி சமைச்சு வச்சிருக்கேன். உங்களை சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டு நீங்களும் சரின்னு சொல்லிட்டா உங்களுக்கு போட்டுட்டு நான் என்ன பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பட்னியாவா கிடக்குறது? தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேறடா. இந்த பழமொழியை நீங்க கேட்டதில்ல? கேட்டிருக்கோம்மா, நிறைய கேட்டிருக்கோம். ஆனா ஒரு தாயே தன் பிள்ளைங்க கிட்ட சொல்றது இப்பதான் முதல் முறையா கேட்கமா. உன் கை மனமும் சரி, உன் மனமும் சரி, யாருக்குமே வராது. வரட்டு மாமா. போயிட்டு வாங்கப்பா, போயிட்டு வாங்க. இருந்தாலும் உன் புருஷனுக்கு இம்புட்டு கோவம் ஆகாதுமா. யாராவது செஞ்ச சீரை திருப்பி அனுப்புவாங்களா? நாளை பின்ன ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் முழிக்க வேண்டாமா? அதெல்லாம் அவருக்கு தோணாத அண்ணி. கொக்குக்கு ஒன்னே மதின்னு இருக்கிற மனுஷன் அவரு. இல்லைன்னா ராசை பண்ண கை நீட்டி அடிச்சிருப்பாரா? பண்ற தப்பெல்லாம் அவர் பண்ணிட்டு கடைசியில் அண்ணன் தான் தப்பு பண்ணாரு சாதிக்கிறாரு அந்த ஆளு. நேத்தே அந்த ஆளை போட்டிருப்பேன், எல்லாம் அந்த கோபினை தடுத்துருச்சு. இதே மாதிரி கோவம் வந்தது, அடக்கிக்கிட்டேன். எல்லாம் அந்த மக போத்த பார்த்தனாலதான். இல்லைன்னா ரொம்ப சிக்கலா இருக்கும். அதை பெரியவங்களோட சண்டை பெரியவங்களோட இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க தலையிடக்கூடாது. சரி அண்ணி, நாங்க கிளம்புறோம். என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? இருந்து சாப்பிட்டு போங்க. இல்லை அண்ணி, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். சீக்கிரம் கிளம்பணும் அண்ணி. அதுக்குள்ள போகணுமா? ஆமாம் தான், போகணும். இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களே, கோபியனை பார்க்காம போறீங்களா? வாங்க போயிட்டு கடையில் கோபியனை பார்த்துட்டு அப்புறமா ஊருக்கு போகலாம். ஆமாம்மா, கோபியை தானே பார்க்கணும். எங்களை கூட்டிட்டு போங்க தான். போகலாமே. சரிப்பா, கோபியை பார்த்துட்டே போகலாம். போகலாம் வாங்க. புஷ்பா உங்ககிட்ட சொல்லிட்டு போலியா?